இல்லைன்னா நீ சொல்ல வேணாம் நானே அதை பண்ணிக்கிறேன் அப்படின்னு ஏன் கமருதீன் சொல்லனா இவனுங்களுக்குலாம் கேம் புரிதலே சுத்தமாக கிடையாது. இல்லை பாருவோட கேம் ஸ்டார்டிங்லேருந்து ஸ்ட்ராங்காக இருக்குது. பிக் பாஸ் சொன்ன மாதிரி தான் இன்னைக்கு அது 1 hourல வரலை. அந்த நாமினேஷன் ப்ராசஸ் அப்போவே இன்னைக்கு 50 days ஆயிடுச்சுன்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அட்வைஸ் கொடுத்துருப்பாரு. பிக் பாஸ் லைவ் பார்த்தவங்களுக்கு அது தெரியும். நீங்கள் இந்த கேம் அரோரா நீங்கள் இன்னும் நல்லா ஆடுங்க, ரம்யா நீங்கள் ப்ளசண்ட்டாக காமிச்சி ஆனால் கேமில் இன்னும் கொஞ்சம் இன்வால்வ் காட்டுங்க, வினோத் நீங்களும் வாங்க அப்படின்னு எல்லாருக்கும் அந்த மைனஸை சொல்லிட்டே இருப்பாருன்னா பாரு அவங்களா போய் வாலண்டியராக கேட்பாங்க. எங்களுக்கும் ஒன்று சொல்லுங்கள் பிக் பாஸ், எங்களுக்கும் ஒன்று சொல்லுங்கள் பிக் பாஸ், எனக்கும் ஒரு அட்வைஸ் கொடுங்க பிக் பாஸ்னா நீங்கள் தான் கேமை கரைச்சி குடிச்சிட்டு வந்திருக்கீங்களே உங்களுக்கு என்ன சொல்ல இருந்தாலும் சொல்கிறேன். சூஸ் யுவர் பேட்டில்ஸ். எல்லா இடத்துலையும் கத்தி எடுத்து சண்டை போடணும்னு அவசியம் இல்லை. சில இடத்துங்களில் வார்த்தைங்களே போதுமானதாக இருக்கும் அப்படின்னு ஒரு பர்ஃபெக்ட் அட்வைஸை கொடுப்பாருனா எந்த சீசன்லையும் பிக் பாஸே வந்து இந்த கேமை நீங்கள் கரைச்சி குடிச்சிட்டு வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரிஞ்சு எந்த சீசன்லேயும் எந்த கண்டஸ்டண்ட்டையும் ஒரு இதில் வச்சு நாமினேஷன் ப்ராசஸ் அப்போ வச்சு மேபி வீக்கெண்டில் கூட ஹோஸ்ட் கூட அப்ரிஷியேட் பண்ணிடலாம். எனக்கு தெரிஞ்சு அதுவும் நடக்கலை ஆப்வியஸாக. ஆனால் வந்து அவ்வளோ கண்டஸ்டன்ஸ்க்கு நடுவில் பார்வை எழுந்து கேட்கும்போது கேமை கரைச்சி குடிச்சிட்டு வந்திருக்கீங்கன்னு சொல்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல பிக் பாஸே, அப்படி ஒரு அப்ரிசியேஷன் அந்த பொண்ணுக்கு கிடைக்கணும். அந்த பொண்ணு என்னவா அந்த கேமை பார்க்குது, என்னவா பொட்டென்ஷியல் அந்த இடத்துல போடு, என்னவா அந்த கேமுக்காக தன்னை அவள் ஃபுல் இன்வால்மெண்ட்டோட காட்டுறா, இன்ட்ரெஸ்டோட காட்டுறா அப்படிங்கிறது அவள் கண்ணில் அடிபட்டோ இத்தனை வாரம் அதை ஒரு விஷயமா அவள் பண்ணுறது இருக்குல்ல, அது அவ்வளோ பெஸ்ட்டாக இருந்தது. அவள் நிஜமாகவே அந்த கேமுக்காக தன்னால் என்ன முடியுமோ எல்லாத்தையும் பண்ணுறா. அதே சமயத்தில் அவளுக்கு நாமினேஷனில் அவள் வர வேணான்னு அவள் நினச்சாலுமே வர்றது ஒரு ஸ்ட்ராங்கான விஷயன்றதுமே அவளுக்கு தெரியும். அப்போது வந்து ஜாக்லாம் அவ்வளோ வந்து நாமினேஷனில் வந்து ஹிஸ்ட்ரியை க்ரியேட் பண்ணியிருக்காங்க. 13 வாரம் நாமினேஷன், 14 வாரமோ 13 வாரமோ அவ்வளோ வாரம் நாமினேஷனில் வந்து ஹிஸ்ட்ரி கிரியேட் பண்ண ஒரு விஷயங்கள் வந்து ஜாக் பண்ணியிருக்காங்கன்னா அந்த மாதிரி நாமினேஷனில் வர தான் நீங்கள் ஸ்ட்ராங்காக வருவீங்க. நீங்கள் நாமினேஷனில் வந்தோடனே வெளில போகணுன்னு அவசியம் இல்லைங்கிறது இருக்குது. ஆனால் வந்தோடனே வெளில போயிடுவீங்கன்ற இடத்துக்கு வந்துட்டீங்கன்னு வைங்க. இப்போ கனிலா ஃபஸ்ட் வீக் வந்தோடனே போயிட்டாங்க கிட்டத்தட்ட, ஆனால் சேனல் தான் காப்பாற்றி வச்சுருக்காங்க. இப்போ கெமி வந்தோடனே டக்குன்னு போயிட்டாங்க, சேனல் தான் காப்பாற்றி வச்சுருக்காங்க. சாரி சேனல் வந்து இவ்வளோ நாள் காப்பாற்றி, அதாவது நாமினேஷனில் வராமல் என்னமோ ஒன்று பண்ணாங்க, வந்தோடனே டக்குன்னு போயிட்டாங்க, சேனல் அவங்கள விட்டுட்டாங்க. ஏன்னா மிக்சர் கண்டென்ட் தான். ஆனால் கனிக்கிட்ட என்னமோ எதிர்பார்த்து இல்லை சேனல் ப்ராடக்ட் என்னமோ அந்த வச்சாங்க. பிரஜனும் நாமினேஷனில் வந்தால் போயிருக்க வேண்டியது, சேனல் உருட்டி பெரட்டி உள்ளே வச்சிருக்காங்க. அப்புறம் வேற என்ன, பிரவீன்ராஜ் வந்து அன்ஃபேர்னு சொன்னாலும் நிஜமாவே அவர் கோட்டிங் இல்லை. அப்போ வந்து அவரும் வெளில போயிட்டாரு அப்படின்னு சொல்கிற இடத்துல நாமினேஷனில் வர்றதுங்கிறது இதுக்கப்புறம் ரொம்ப முக்கியம். ஜனங்களுக்கு ஓட்டு போட்டு பழகணும். ஓட்டு போட்டு பழகிற இடத்துல அவங்களுக்கு எந்த அளவுக்கு ஓட்டு போடணும், அவங்க கேம் எப்படி இருக்குன்ற புரிதலை நோக்கி தான் இதுக்கப்புறம் அந்த ஷோ நகரும் அப்படின்னு சொல்கிற இடத்துல இப்போது கமருதீன் நாமினேஷனில் வரணுங்கிறது அவனுக்கே தெரிஞ்ச கேம் பிளே. இதை நான் இப்படி தான் பார்க்குறேன். கமருதீனோட ஒரு ஸ்மார்ட் மூவ் இருக்குது, ஒரு கிளவர் மூவ் இருக்குது, ஒரு கன்னிங் மூவ் இருக்குன்னா அவன் ஏன் அரோரா கிட்ட பழக 2 பொண்ணுங்களை வச்சு வண்டி ஓட்டுறான்றது நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். ஆனால் அந்த 2 பொண்ணுங்கன்னு வர இடத்துல இவனுக்கு நல்லா தெரியுது